வெல்கம் டு விடன் குக் சேனல். நாம் இன்றைக்கி சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் பாஸ்தா சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு பாஸ்தாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதில் 2 பூண்டு, ஒரு பல்லாரி வெங்காயம், இது ரெண்டத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே சீஸ் சேர்த்துட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பாஸ்தா இன்னும் க்ரீமியாக சாஸியாக வேணும்னா பால் சேர்க்குறதுக்கு முன்னாடியே இது கூடவே கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.